அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டு நிகழ்ச்சிகள், அரசு அலுவலகங்கள், அரசு சார்ந்த மற்றும் தன்னாட்சி நிறுவனங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்கவும், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பல்வேறு போட்டிகளை நடத்திடவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ அதை பற்றிய செய்தியும், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வாசிக்க வேண்டிய முகப்புரை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதற்குரிய செய்தி வெளியீடு எண் பார்த்தீங்கன்னா 2030 நாள் 24/11/2024. இப்போ இதை பற்றிய செய்தி பார்க்கலாம். மக்களாட்சி தத்துவத்தின் மாண்பினை உள்ளடக்கி இந்திய திருநாட்டில் உள்ள வளமான பாதையில் முன்னெடுத்து செல்லும் ஒரு உன்னத உருவாக்கம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்து தந்த நமது அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் வரும் 26/11/2024 நாளன்று காலை 11 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் மாண்பமை, உயர்நீதிமன்றம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை தலைமை அலுவலகங்கள், அனைத்து சார்நிலை அரசு அலுவலகங்கள், மாநில அரசின் அனைத்து அலுவலகங்கள், தன்னாட்சி அதிகார அமைப்புகள், நிறுவனங்கள், தன்னாட்சி அரசு நிறுவனங்கள், அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் அரசியலமைப்பு நெறிமுறைகள் பற்றிய பேச்சு போட்டிகள், கருத்தரங்குகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தவும் அரசு ஏற்பாடு செய்துள்ளது அப்படின்னு சொல்லி நமக்கு செய்தி குறிப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வாசிக்க வேண்டிய முகப்புரை பற்றி பார்த்துடலாம். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை பள்ளி கல்லூரிகளில் வாசிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ அதற்குரிய முகப்புரை பார்த்துடலாம். இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை வாய்ந்த சமத்துவ மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைக்கவும், அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமுதாய, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியும், சிந்தனை சுதந்திரமும், அதன் வெளிப்பாட்டு சுதந்திரமும், நம்பிக்கைகளை கைக்கொள்ளும் சுதந்திரமும், எதன் மீதும் ஆழ்ந்த பற்றுறுதி கொள்ளும் சுதந்திரமும், வழிபாட்டு சுதந்திரமும், வாழ்நிலையிலும் வாய்ப்பிலும் சமத்துவமும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கச் செய்யும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும், தனி ஒருவரின் மாண்புக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கும் சகோதரத்துவத்தையும் அவர்கள் அனைவரிடையே வளர்க்கவும் உறுதியோடு தீர்மானிக்கப்பட்டு நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இந்திய அரசியலமைப்பை ஏற்று சட்டமாக ஏற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். இந்த முகப்புரையை அனைத்து பள்ளி கல்லூரிகளில் நவம்பர் 26ஆம் தேதி நம்ம சொல்லணும், வாசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.